இந்த உச்சி வெயில் நேரத்தில் உதயசூரியனுக்காக வாக்கு கேட்க வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய இத்தனை பேர் நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது வெற்றி உறுதி 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 என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வேட்பாளர் அழகான தமிழிலே பேசக்கூடிய வேட்பாளர், அதே நேரத்திலே மக்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர். உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காக பாடுபடக்கூடிய வேட்பாளர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய வேட்பாளர். ஒவ்வொரு இந்த தொகுதியில ஒவ்வொரு பகுதியிலும் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தேவை இருக்கு, யாரு என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்று நம்முடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்காக அளித்திருக்கக்கூடிய வேட்பாளர். இந்த என்னங்க ஜெயிக்க போறாரா, ஜெயிக்க போறாரா, ஜெயிச்சிட்டாரா, ஜெயிச்சிட்டாரா, ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க, சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாரும் நல்லா வேலை செய்யணும், நல்ல வித்தியாசத்துல ஜெயிக்கணும். சும்மா ஜெயிச்சா பத்தாது, சரியா? ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்திலே 80,000 ஓட்டு. சரி, ஒரு நல்ல வெற்றியை நாம் பெற்றுத்தர வேண்டும். நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற உரிமையோடு வாக்கு கேட்கிறோம். வேற யாரும் இதை சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக ஏதாவது நிறைவேற்றிருக்காங்கன்னா இல்ல. போன தேர்தல் அறிக்கை அதுல 2016 கொஞ்சம் விலகிக்கோங்க தயவு செய்து. ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போறாங்க. சரி, போன தேர்தல் அறிக்கை 2016 ஒரு தேர்தல் அறிக்கை, அதிமுகவோட தேர்தல் அறிக்கை. அதுல எல்லாருக்கும் 27வது பக்கத்துல எல்லாருக்கும் செல்போன், குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் கொடுக்கறேன்னாங்க. அந்த செல்போனை வாங்கினவங்க இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? வாங்கினவங்களை யாராவது தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வியை கேட்கிறேன், யாருக்குமே தெரியல. இதுதான் அவங்க மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய லட்சணம். வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. அதுவும் 108 ஆம்புலன்ஸ் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுதான். இது அந்த செல்போனை பார்த்தவங்க யாருமே இல்ல. இந்த லட்சணத்துல தேர்தல் அறிக்கையில சொல்ற எதையுமே நிறைவேற்றாமல் எடப்பாடி பழனிசாமி சுத்தி சுத்தி எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா எதற்காக மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும்? அவர் சொல்றாரு, நான் ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமா இருந்து திட்டத்தை கொண்டு வந்தேன்னு. என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? ஒன்னத்தையும் கொண்டு வரல. நீட் தேர்வுகளை கொண்டு வந்து பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாம பண்ணீங்க. அதை தாண்டி உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கிட்டே போறதுக்கு காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி.
இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதுக்கும் எதிர்த்து பேசாம நான் காப்பாத்தினா, என்னை காப்பாத்தினா போதும், என் மேல கேஸ் போடாம இருந்தா போதும், யார் எப்படி போனாலும் கவலை இல்லை என்று நினைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் இன்று நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே முன்னேறி கொண்டிருக்கிறது. அதிகமாக தொழில் முதலீடுகள் வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹெல்த் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற எல்லா மாநிலங்களை விட அதிகமாக முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேலை வாய்ப்புகளை அதிகமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படி தனிநபர் வருமானம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்று தமிழ்நாடு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோடு வந்து முதலீடு செய்கிறேன் என்று முன்வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையிலும் சாதித்து காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனா திரும்ப திரும்ப நம்ம எதிர்த்து ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொய்ய. ஏன்னா நம்ம எதிர்த்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிஜேபி பொய் நல்லா சொல்றதுக்கு சொல்லி தருவாங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க, தெரியும் உங்களுக்கு. அதனால அதை கற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் அமைதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார். 5 ஆண்டுகளாக நடந்த இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்று நான் பெருமையோடு சொல்லுவேன். பெண்களுக்கான உரிமை தொகை தந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி. அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பெண்கள் படிக்கிறதுக்காக தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது ஆண்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. மாதம் 1000 ரூபாய் படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பெண்களுக்காக 1000 ரூபாய் கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி விடியல் பயணம், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளிலே பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம், விடியல் பயணத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வெளியூர்ல போய் வேலைக்கு போய் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அடுத்த முறை நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் பெண்களுக்கு சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்குவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பெண்களுக்காக செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய பிஜேபி அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் கூட நடக்க கூடாதுங்கிறதுல நமக்கு வேறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. ஒரு குற்றம் நடந்தாலும் தவறுதான், நடக்க கூடாது. ஆனா இவங்க கூட்டணியை வச்சிருக்கக்கூடிய பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல 2023 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 66,381, பீகார்ல 22,952, மகாராஷ்டிரால 47,101, ராஜஸ்தான்ல 45,450, மத்திய பிரதேசத்துல 32,342, தமிழ்நாட்டுல 8,943. இது இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இங்கே எங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அருகதை உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல,
இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்படும் போது அந்த கம்ப்ளைண்டை எடுத்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 91% சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவங்க மேல வழக்கு போடப்படுகிறது, விசாரணை நடக்கிறது, நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறது. ஆனா இவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்களே, தேசிய சராசரி பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே 70% கூட சார்ஜ் ஷீட் கூட போடுறது கிடையாது மற்ற மாநிலங்கள்ல. இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலை. இவர்கள் நம்மை பார்த்து தேர்தலுக்காக குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஒவ்வொரு முறையும் இவர்கள் நம்மை பார்த்து குற்றம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொள்ளாச்சியிலே நடந்த குற்றங்களிலே அங்கே குற்றம் செய்தவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை இல்ல, குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற துடித்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா நம்முடைய முதலமைச்சர் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் பக்கம் நின்று நியாயத்தை ஒவ்வொரு முறையும் வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் நம்ம சில விமர்சனங்களை வச்சா வருத்தப்படுறார். அவர் காலில் விழறத பத்தி நமக்கு வருத்தம் இல்லை. யார் காலில் வேணாலும் விழட்டும், யார்கிட்ட வேணாலும் ஆசீர்வாதம் வாங்கட்டும், அதை பத்தி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதுதான் கவலை. நீங்க யார் காலில் விழறீங்களோ அந்த கால் பாதுகாப்பாக இல்லை. காலில் விழுந்தவங்க பத்திரமா இருக்கணும், அதுதான் சொல்ல வரோம். ஏன்னா நீங்க ஒரு அம்மையார் சசிகலாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சர் ஆனீங்க. அவங்க தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்க எந்த கட்சியில சாரி மன்னிக்கணும், இன்னைக்கு அவங்க எந்த கட்சியில இருக்காங்க? அதிமுக இருக்காங்களா? அதிமுக அலுவலகத்துக்கு வர முடியுமா? இன்னைக்கு அவர்கள் தனியாக போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த ஒருத்தரை ஆளாக்கி இருக்கீங்க. இவருக்கு முன்னாடி முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நியமித்த ஓபிஎஸ் அவர்கள் எங்க இருக்காரு? நம்மோடு. தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நாங்க சொல்றோம். அவரை நம்பினா, அதனால தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இவரை நம்பினால் கைவிடப்படுவோம் என்று. இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். ஏன்னா இதுக்கப்புறம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் வேணும்னா அமித்ஷா அவர்கள் மனசு வச்சா, என கட்சியே கிட்டத்தட்ட அண்ணா திமுக இருந்து அமித்ஷா திமுகவை மாத்திட்டாரு. அதனால அமித்ஷா அவர்கள் மனது வைத்தால் அவரை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அவருக்கு பிடிச்ச மாநிலத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம், அங்க போலாம். இங்கே இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களுக்கு நல்லா தெரியும். மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு, கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தரக்கூடிய அந்த 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும். படித்து முடித்துவிட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு
நம்முடைய ஆட்சி வந்தவுடன் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்பட்டு அவங்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்படும். வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த 6 மாசத்துக்கு அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மகளிர் உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் 3,24,074 பேர். அவங்க அத்தனை பேருக்கும் அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஆட்சி வந்த பிறகு அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய பட்டாக்கள் 58,469. மக்களை தேடி மருத்துவத்துல வீடு தேடி கொண்டு வந்து மருத்துவ பயன்களை தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஆட்சியில 6,80,000 பயனாளிகள் இந்த மாவட்டத்துல, நம்ம மாவட்டத்துல மட்டும் இதனால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆட்சியில விளாத்திக்குளத்துல பனை பொருட்கள் குழுமம் கிளஸ்டர் அது கொண்டு வரப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பனை பொருட்களுக்காகவே ஒரு குழுமம் தொடங்கப்பட்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அது மட்டும் இல்லாமல் 363 ஊரக குடியிருப்புகளுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம் 430 கோடியில கொண்டு வரப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 363 குடியிருப்புகளுக்கு, ஊரக குடியிருப்புகளுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டி தரப்பட்டிருக்கிறது. சிவஞானபுரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. நம்ம தொகுதிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுமனை பட்டாக்கள் 7,464. என்னுடைய எம்பி நிதி அதிலிருந்து இந்த தொகுதிக்கு மட்டும் 4 கோடி நிதியை நான் வழங்கி இருக்கிறேன். அது உங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக பெற்று தந்தது. இதையெல்லாம் செய்து தருவதற்கு சகோதரிகள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய 8,000 ரூபாய் கூப்பனை வழங்குவதற்கு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் நீங்க விரும்பியதை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து தருவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் மீண்டும் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.